ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இணையதளத்தில் ஒரு செம்ம பெரிய ஒரு தகவல் வந்து வெளியே போயிட்டுருக்குங்க. அதாவது இப்படி தான் வந்து புஷ்பா 2 திரைப்படம் வந்து 1000 கோடி அடித்தாங்க. ஸோ இதுக்கு எதுக்குடா நீங்கள் இப்போ நல்ல ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புஷ்பா 2 திரைப்படத்தை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சுகுமார் மற்றும் அல்லு அர்ஜுனோட கூட்டணியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் புஷ்பா. ஸோ இந்த திரைப்படத்தை வெற்றியை தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து புஷ்பா 2 அப்படின்ற திரைப்படம் வந்து கடந்த 2 வருஷமாக எடுத்து ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு வாரம் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து முதல் நாள் 291 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணிச்சு. அதாவது இந்தியன் சினிமாவோட ஓப்பனிங்கில் இதுதான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இடையில வந்து இப்போ வந்து ஆகா ஓகோன்ட்டு வந்து எல்லா இன்டர்நெட்லேயும் வந்து புஷ்பா 2 இன்னைக்கு வந்து கரெக்டாக 6 நாட்கள் 1000 கோடி அடிச்சுது. அதனால் எல்லா இன்டர்நெட்லேயும் நம்மளோட புஷ்பா 2 மட்டும்தான் செம்ம ட்ரெண்டிங் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்தியன் சினிமாவில் 6 நாட்கள் 1000 கோடி அடிச்சது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரசிகர்களும் சரி, நிறைய ஒரு விமர்சகர்களும் சரி, இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது புஷ்பா 2 திரைப்படத்தோட அந்த படக்குழுவினருக்கு முதல் ஒரு ரோலே என்னென்னா, அவங்க வந்து எப்படியாச்சும் 1000 கோடியை ஃபாஸ்ட்டாக அடிச்சிடணும் அப்படின்றத வந்து அவங்களோட நோக்கம் வந்து இருந்துச்சு. அதனாலே வந்து அவங்க முதல் 8 நாளில் வந்து எல்லா ப்ரீமியர் ஷோஸும் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. அதாவது 8 நாட்களுக்கும் வந்து ப்ரீமியர் ஷோ ஓட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் படம்னு பார்த்தா முதல் நாள் மட்டும்தான் ப்ரீமியர் ஷோ ஓட்டுற மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து இவங்க வந்து முதல் 8 நாளும் ப்ரீமியர் ஷோ ஓட்ட வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு டிக்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் கலெக்ஷன், ஃபேக் அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து காசு கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 1000 கோடி ஃபாஸ்ட்டாக வந்ததுக்கு இது மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.